சேலம் அருகே அரசு பேருந்து மோதின கோர விபத்தில் சிக்கின சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சேலம் சூளைமேடு அருகே அரசு பேருந்து நிலை தடுமாறி மோதிய விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டிலிருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து சூளைமேடு அருகே சாலை தடுப்பை உடைத்து கொண்டு எதிர் திசையில் பாய்ந்தது. அப்போது எதிரே வந்த டாடா ஏஸ் மற்றும் இருசக்கர வாகனத்தின் மீது பேருந்து மோதியது. இதில் இருசக்கர வாகனம் மற்றும் டாடா ஏஸ் வாகனங்களில் பயணம் செய்த 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் பலர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மேலும் தப்பியோடிய அரசு பேருந்து ஓட்டுநர் ஐயன்துறை காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒரு 11 மாசத்து குழந்தை காது குத்த போனதுங்க. ஊர்ல இருந்து நெய்க்காரப்படியிலிருந்து வந்து சும்மா பாலத்தை ஏறி இறங்கினதாங்க. பஸ் ஆப்போசிட்ல வந்த பஸ் இப்படி ஏறி இப்படி வந்து அடிச்சிருச்சுங்க. இப்படி குடும்பத்தையே கொண்டுட்டாங்க. அது இல்லாம 2 பேர் வண்டியில் 2 வீலர்ல வந்தாங்க. அது அவங்க 2 பேர் ஃபாட்டை விட்டுங்க, அம்மாவும் பையனும். 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஃப்ரெண்டு பஸ் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, வேகமாக வந்தாங்களா எப்படின்னு தெரியல, டிரைவர் தூங்கிட்டாருன்னு தெரியல, இல்லை வண்டி ஸ்டேரிங் லாக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.